ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, அதுக்கப்புறம் டிஎன்யூ, எஸ்ஆர்பி, எஸ்ஐனுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பொதுத்தமிழில் வந்து திருக்குறள் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன் ஆனது நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நான் திருக்குறள் பற்றி உண்டான கொஸ்டின்ஸ் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஷேர் பண்ணி பாருங்கள். பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் மேக்ஸு, பொதுத்தமிழ், ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு எல்லா விதமான கொஸ்டின் பேக்கும் இருக்குது. கம்மியான ரேட்டில் தான் கொடுத்துட்டு இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். இப்போ ஒன் பை ஒன் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். திருக்குறள் இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள் வந்து என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடையெடுத்த கருவியாகு பெயர். அடையெடுத்த கருவியாகு பெயர் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது, திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அதிகாரங்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 133 அதிகாரங்கள். அது வந்து 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் இது, ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அறத்துப்பால் வந்து பார்த்தீங்கன்னா 38 அதிகாரங்களையும், பொருட்பால் வந்து 70 அதிகாரங்களையும், காமத்துப்பால் வந்து 25 அதிகாரங்களையும் கொண்டுள்ளது. இதை வந்து 133 அதிகாரங்கள் அப்படின்னு மொத்தமாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது, தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். இதுவும் மோஸ்ட் ரிப்பீட்டடான கொஸ்டின். 4th ஒன், திருக்குறள் மொத்தம் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. திருக்குறள் மொத்தம் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 9 இயல்களை கொண்டுள்ளது. மொத்தம் 9 இயல்களை கொண்டுள்ளது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறத்துப்பால் வந்து 4 இயல்களை கொண்டு இருக்கு, பொருட்பால் வந்து 3 இயல்களை கொண்டு இருக்கு, காமத்துப்பால் வந்து மொத்தம் 2 இயல்களை கொண்டு இருக்கு. ஆக மொத்தமாக 9 இயல்களை வந்து கொண்டு இருக்கு. இதே வந்து இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அதிகாரங்கள் அப்படின்னாலே 133 அதிகாரங்கள், இயல்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 இயல்கள். ஓகேங்களா. இதில் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். அடுத்தது வந்து பாருங்க, 17 கீழ்கணக்கு நூல்களில் மிகவும் பெரிய நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. 17 கீழ்கணக்கு நூல்களில் மிகவும் பெரிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். 17 கீழ்கணக்கு நூல்களில் மிகவும் பெரிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். அடுத்தது, மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஆன்சர் வந்து திருக்குறள். அடுத்தது, திருக்குறள் முதலில் எந்த ஆண்டு அச்சிடப்பட்டது? திருக்குறள் முதலில் எந்த ஆண்டு அச்சிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1812. இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். இப்போ வரைக்குமே இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதையே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 8th கொஸ்டின். திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் எவை அப்படின்னு கேட்குறாங்க. திருக்குறளில் பெயர் இருக்கக்கூடிய மலர்களுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிச்சம், குவளை. அடுத்தது, திருக்குறளின் அறத்துப்பாலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளது? திருக்குறளில் அறத்துப்பாலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 அதிகாரங்கள். ஓகேங்களா. அடுத்தது வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், திருக்குறளில் பொருட்பாலில் இடம்பெற்றுள்ள திருக்குறளின் பொருட்பாலில் இடம்பெற்றுள்ள 3 இயல்கள் அல்லாதது என கண்டறிங்கன்னு கேட்டிருக்காங்க. அல்லாதது அப்படின்னாலே களவியல் ஞாபகம் வச்சுக்கோங்க. களவியல் அல்லாதது அப்படின்னு ஒரு பொருள் வந்தது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து களவியல் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது, திருக்குறள் வடமொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா சித்திரர். ஓகேங்களா. இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். இப்போ வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது, திருக்குறளில் இடம்பெறும் ஒரே ஒரு பழம் எது? திருக்குறளில் இடம்பெறும் ஒரே ஒரு பழம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருஞ்சி பழம். ஆன்சர் வந்து நெருஞ்சி பழம். அடுத்தது, திருக்குறளின் காமத்துப்பாலில் மொத்தம் எத்தனை இயல்கள் இடம்பெற்றுள்ளது? திருக்குறளில் காமத்துப்பாலில் மொத்தம் எத்தனை இயல்கள் இப்போ இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அந்த 2 என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா களவியலும் கற்பியலும். ஃபர்ஸ்ட் ஒன் களவியல், செகண்ட் ஒன் கற்பியல்.
ஓகேங்களா? அடுத்தது திருக்குறளை முதன்முதலில் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812 எங்கு பதித்து வெளியிட்டார்? திருக்குறளை முதன்முதலில் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812 எங்கு பதிப்பித்து வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். ஆன்சர் வந்து தஞ்சாவூர். அடுத்தது திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே விதை எது அப்படின்னு கேட்குறாங்க. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே விதை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றிமணி. ஆன்சர் வந்து குன்றிமணி. அடுத்தது விக்டோரியா மகாராணியால் காலையில் கண் விழித்ததும் படிக்கும் நூல் எது? விக்டோரியா மகாராணியால் காலையில் கண் விழித்து படிக்கும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. திருக்குறள். ஆன்சர் வந்து திருக்குறள். அடுத்தது 17 திருக்குறளில் 2 முறை வரும் ஒரே அதிகாரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. திருக்குறளில் 2 முறை வரும் ஒரே அதிகாரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பறிதல். ஆன்சர் வந்து குறிப்பறிதல். அடுத்தது திருக்குறளில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப். ஆன்சர் வந்து ஜியு போப். அடுத்தது 19வது கேள்வி. திருக்குறளின் அறத்துப்பாலில் இடம்பெற்றுள்ள மொத்த எண்ணிக்கை அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளது. திருக்குறளின் அறத்துப்பாலில் இடம்பெற்றுள்ள மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளது? 20 அதிகாரங்கள். ஆன்சர் வந்து 20 அதிகாரங்கள். அடுத்தது திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மரங்கள் எவை? திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மரங்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனை மூங்கில். ஆன்சர் வந்து பனை மூங்கில். அடுத்தது திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணக்குடவர். ஆன்சர் வந்து மணக்குடவர். அடுத்து திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது? கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் யாருடைய உரையை சிறந்தது என்பர்? திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களின் யாருடைய உரையை சிறந்தது என்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிமேல் அழகர். ஆன்சர் வந்து பரிமேல் அழகர். அடுத்தது 24th திருக்குறள் எந்த நாட்டில் அணு துளைக்காத கிரெம்ப்ளின் மாளிகையில் கை வைக்கப்பட்டுள்ளது? திருக்குறள் எந்த நாட்டின் அணு துளைக்காக கிரெம்ப்ளின் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ளது? ரஷ்யா. ஆன்சர் வந்து ரஷ்யா. அடுத்தது திருக்குறளில் 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது? திருக்குறளில் 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளதுன்னா 8. அடுத்தது 26 திருக்குறள் எந்த நாட்டின் காட்சி சாலையில் விழிவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது? திருக்குறள் எந்த நாட்டின் காட்சி சாலையில் விழிவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இங்கிலாந்து. அடுத்த கொஸ்டின் பாருங்க. திருக்குறளின் பெருமையை போற்றும் பாடலின் தொகுப்பு. திருக்குறளின் பெருமையை போற்றும் பாடலின் தொகுப்பு திருவள்ளுவ மாலை. ஆன்சர் வந்து திருவள்ளுவ மாலை. அடுத்து 28 திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். நெக்ஸ்ட் ஒன் திருக்குறளின் பெருமையை பாடும் திருவள்ளுவ மாலை தொகுப்பில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? திருக்குறளின் பெருமையை பாடும் திருவள்ளுவ மாலை தொகுப்பில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னா 55 பாடல்கள். ஆன்சர் 55 பாடல்கள். அடுத்தது வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் யார்? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். ஆன்சர் வந்து பாரதியார். அடுத்தது 31 வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் யார்?
வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் என்று வையகமே பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். திருவள்ளுவர் காலம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவனுடைய காலம் கிபி 31. அடுத்தது திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படும் நாள் எதுன்னு கேட்குறாங்க. திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படும் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை 2ஆம் நாள். ஆன்சர் தை 2ஆம் நாள். அடுத்தது திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதியவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதியவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 10 பேர். மொத்தம் அவருக்கு 10 பேர் எழுதியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்த இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே 6th to 12th வரைக்கும் எடுத்த கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின் ப்ளஸ் அந்த லெசன்ஸில் உண்டான கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதனுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா மேலே நான் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. டிஎன்பிஎஸ்சி, குரூப் 4, குரூப் 2, 2A, டெட், டிஎன்யூ, எஸ்ஆர்பி, எஸ்ஐ, பிசி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உண்டான கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் இருக்குது. காம்போ ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கோம், ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கு. வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.